கவினோட ஸ்டார் படம் இப்ப வரைக்கும் 15 கோடி வசூல் பண்ணிருக்கு. அதை இன்னைக்கு அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. புக்கிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருக்கு. சோ படம் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். டோவினோ தாமஸோட ஐடென்டிட்டி மூவில திரிஷா அவங்களுக்கான போர்ஷனை இப்ப முடிச்சிட்டாங்க. கருடன் படம் மே 31 ரிலீஸ் ஆக போகுது. அதை அனௌன்ஸ் பண்ணி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் ஆயிட்டு துரை செந்தில்குமார் டைரக்ஷன்ல சூரிய, சசிகுமார், உன்னி முகுந்தன், ரேவதி சர்மா, சிவாடா நடிக்கிறாங்க. இவன் மியூசிக் பண்றாரு. ஹிப்பா பாதியோட பிடி சார் படத்துக்கான ட்ரெய்லர் மே 16 ரிலீஸ் ஆக போகுது. கார்த்திக் வேணுகோபாலன் டைரக்ஷன்ல ஹிப்பா பாதி, காஷ்மீரா, அனிகா சுரேந்திரன், பாண்டியராஜ், முனிஷ்காந்த் நடிக்கிறாங்க. ஹிப்பா பாதியை மியூசிக் பண்றாரு. மம்முட்டியோட டர்போ படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிட்டு ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. இது நேத்தே ரிலீஸ் ஆயிட்டு நான் தான் சொல்ல மறந்துட்டேன். மே 23 மூவி ரிலீஸ் ஆகும். வைசாக் டைரக்ஷன்ல மம்முட்டி, ராஜ்பி ஷெட்டி நடிக்கிறாங்க. வெற்றிமாறன் இப்ப ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல விடுதலை 2ல இன்னும் 20 நாளுக்கான ஷூட்டிங் பெண்டிங் இருக்கு. இதை முடிச்சிட்டு அடுத்து வாடிவாசல் தான். அதுல எந்த டவுட்டும் இல்லங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதையே தான் கேட்கும் போதெல்லாம் வெற்றிமாறன் ஒவ்வொரு தடவையும் சொல்றாரு. நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா விடுதலை 2க்கான ஷூட்டிங் இன்னும் முடிஞ்ச பாடு இல்ல. அது முடிஞ்சு ரிலீஸ் ஆனா தான் வாடிவாசல் மூவ் ஆகும். தக்லைஃபோட ஓவர்சீஸ் ரைட்ஸ் ஏபி இன்டர்நேஷனலும் ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட்டும் வாங்கியிருக்காங்க. மொத்தமா 60 கோடிக்கு மேல இந்த ரைட்ஸ் போயிருக்கு. அப்ராக்சிமேட்டா 63 கோடி சொல்லப்படுது. லோகேஷ் கனகராஜ் பெருசன்ட்டா ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கும் கூலி மூவில இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்னு லோகி சொல்லியிருக்காரு. வேட்டையன் மூவில சூப்பர் ஸ்டார் அவருக்கான போர்ஷனை இப்ப முடிச்சிட்டாரு. அதை அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங் இந்த மாசமே முடிஞ்சிரும். டிஜே ஞானவேல் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா, மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், துஷாரா விஜய் நடிக்கிறாங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு. வேட்டையன் டீசர் எப்போ வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது இப்போதைக்கு வர மாதிரி தெரியல. அக்டோபர்ல தான் படம் வரப்போகுது. சோ இது வர டைம் ஆகும்னு நினைக்கிறேன். முன்னாடியே வர மாதிரி அப்டேட் வந்தா நான் சொல்றேன். கோட் மூவியோட சேட்டலைட் ரைட்ஸ்க்கான பிரைஸ் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது கரெக்டா தெரியல. ஆனா 90 கோடிக்கு மேல சொல்லப்படுது. கங்குவா படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன, அதை பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸ்டோரி இன்னும் ரிவீல் ஆகல. ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதைன்னு மதன் கார்கி சொல்லியிருக்காரு. இது ஹிஸ்டரியை தழுவி எடுக்கப்படல. இது ஒரு கற்பனை கதைன்னு சொல்றாரு. ஆனா என்ன ஸ்டோரின்னு இன்னும் ரிவீல் ஆகல. நிறைய பேர் மகதீர மாதிரின்னு சொல்றாங்க. ஆனா அதுவும் இல்லன்னு மதன் கார்கி சொல்றாரு. நான் ரிவீல் ஆனா சொல்றேன். ஹீரோ மூவிக்கான பட்ஜெட் கலெக்ஷனா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். குபேரா ஷூட்டிங் சீக்கிரம் முடிஞ்சா பொங்கலுக்கு வருமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆல்ரெடி பொங்கலுக்கு குட் பேட் அக்லி வரப்போகுது. இருந்தாலும் இந்த படமும் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பொங்கலுங்கிறது ஒரு நாள் ஃபெஸ்டிவல் லீவ் இல்ல. அரண்மனை 4 49 கோடினா அப்ப படம் ஹிட் தானேன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் ஹிட் தான். ஆனா 70 கோடின்னு சொல்றாங்கல்ல, அதான் ஃபேக்குன்னு சொன்னேன். இப்ப வசூல் 50 கோடி தாண்டி போயிருக்கும். ஜெர்மன் படம் எந்த மாதிரியான ஸ்டோரி? 24 படம் மாதிரி சூர்யா வேற ஏதாச்சும் படம் பண்ணுவாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படிப்பட்ட படம் தான் இரும்பிக்கை மாயாவி. அது டைம் டிராவல் படம் இல்ல. ஆனா அதுவும் சயின்ஸ் ஃபிக்ஷன் தான். ஜெர்மன் எந்த மாதிரியான படம்னு பாரஞ்சித்து சொல்லல. ஆனா இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் படம்னு சொல்றாரு. ஏற்கனவே ஒரு பைலட் ஸ்டோரி சொல்றாங்கல்ல, அந்த கதை இது இல்லன்னு சொல்றாங்க. இதோட கதை வேறையா. சோ எப்படி பார்த்தாலும் இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் படம்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்ல ஃபேண்டசி படமா வரும். சலார் படம் ஏன் தமிழ்ல இல்லன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சலார் படம் தமிழ்ல இருக்கு, நல்லா பாருங்க. தக்லைஃப் படம் 500 கோடி வருமானம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. வர வாய்ப்பு இருக்கு. ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட் மூவிக்குள்ள இருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் லைனப்பா ஒருத்தர் கேட்டிருக்காரு. கல்கி படம் அவர் தான் பண்றாரு. அடுத்து சூர்யா 44 சார்பாட்டா 2க்குலாம் அவரு பண்ண வாய்ப்பு அதிகம். கோட் மூவில சிவகார்த்தி நடிக்கிறது கன்ஃபார்மா? குட் பேட் அக்லில ஸ்டீலிலா நடிக்கிறது கன்ஃபார்மானு கேக்குறீங்க. ஸ்டீலிலா பண்ண போறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னு தான் சொன்னாங்க. ஆனா இப்ப இன்னொரு டாக்ஸும் போகுது. ஸ்டீலிலாவா மாத்த போறதா சொல்றாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். ஆனா கோட்ல சிவகார்த்தி இருக்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, ஆனா எனக்கு சரியா புரியல. வீர தீர சூரன் மூவிக்கு ப்ரீக்வல் இருக்கா அண்ட் விஷ்ணு விஷால் படத்தோட பார்ட் 2ன்னு ஏதோ கேக்குறீங்க, ஆனா சரியா புரியல. கொஞ்சம் தெளிவா கேளுங்க. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இந்த கதைக்கு ப்ரீக்வல் இருக்கு. ஆனா விஷ்ணு விஷால ஏன் கொஸ்டின்ல சேர்த்தீங்கன்னு தெரியல. அது கொஞ்சம் தெளிவா கேளுங்க. கவினோட லைனப்பா ஒருத்தர் கேட்டிருக்காரு. கிஸ்னு ஒரு படம் வரப்போகுது. பிளட்டி பெகர்னு ஒரு படம் இருக்கு. அண்ட் இன்னொரு மூவிக்கான ஷூட்டிங் அடுத்த மாசம் ஆரம்பிக்கும். டிமாண்டி கலினி 2 பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி நிறைய டைம் நான் சொல்லிட்டேன். அது இப்போதைக்கு வர மாதிரி தெரியல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். கார்த்தி அண்ட் விஜய்ல யாருக்கு பிளாக் பஸ்டர் அதிகம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த கம்பேரிசனே எனக்கு தப்பா படுது. ஏன்னா 2 பேருக்கும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மூவிஸ் இல்ல. ஏன்னா கார்த்தியோட 2 மடங்குக்கு அதிகமான படங்கள்ல விஜய் நடிச்சிட்டாரு. சோ அந்த மூவிஸோட கவுண்ட் கரெக்டா இருந்தாதான் நான் சொல்லவும் கரெக்டா இருக்கும். சலார் மாதிரி மாஸ் பிஜிஎம் இருக்கிற மூவியா ஒருத்தர் கேட்டிருக்காரு. மங்களவாரம்ல பிஜிஎம் நல்லா இருக்கும். படம் தமிழ்ல இருக்கு. அது மாஸ் பிஜிஎம் இல்ல, இருந்தாலும் பிஜிஎம் சூப்பரா இருக்கும். அண்ட் இது ஏ சர்டிபிகேட் மூவி, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிவேதா பெத்ராஜோட லைனப்பா ஒருத்தர் கேட்டிருக்காரு. லைனப்ல ஒன்னும் பெருசா மூவிஸ் இருக்கிற மாதிரி தெரியல. பார்ட்டி மூவில இவங்க இருக்காங்க. ராயனோட அடுத்த அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நேத்திக்கு சொன்ன மாதிரி ஆடி லஞ்சுக்கான அப்டேட் வர வாய்ப்பு அதிகம். சேனலுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வரதா இருந்துச்சு, நான் அதை கண்டுபிடிச்சு மாத்திட்டேன். பூஜை பிஜிஎம் இன்ட்ரோல வச்சிருந்தேன்ல, அதனால வந்திருக்கும். பென்ஸ் படம் உண்மையா அனௌன்ஸ் பண்ண படமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுல என்ன டவுட்னு தெரியல. ஒருவேளை ஃபேன் மேடுன்னு நினைச்சிட்டீங்களா? இது உண்மையா அனௌன்ஸ் பண்ண படம் தான். அப்கமிங் தெலுங்கு பெண் இந்த மூவிஸை ஷார்ட்ஸா போட சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ட்ரை பண்றேன்.
நிறைய கமெண்ட் ஏற்கனவே நான் பதில் சொன்னதா வருது. எக்ஸாம்பிளுக்கு STR48 டிராப் ஆன கேக்குறீங்க. இது டிராப் இல்ல நிறைய டைம் நான் சொல்லிருக்கேன். ஆனா திரும்ப இந்த கொஸ்டின் வருது. கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் ரிவ்யூ ஒருத்தர் கேட்டிருக்காரு. நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஏகப்பட்ட பேர் இதுக்கான பதில சொல்லிருக்கீங்க. எல்லாருக்கும் பிடிச்ச மூவி நினைக்கிறேன் இது. ஆன்சர் சீதாராமம். எனக்கு கேம் இல்ல. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.